Mohit Suri is back. இது வெறும் லவ் ஸ்டோரி மட்டும் இல்ல, இது ஒரு எமோஷனல் பிளேலிஸ்ட். அந்த ரெயின் மியூசிக் ஆர்ட் பிரேக் ஃபார்முலா ஒன்ஸ் அகைன். வணக்கம் சினிஃபைல்ஸ், நான் உங்க பார்ன் ஃபார் சினிமா. வெல்கம் டு தி another எபிசோட் ஆஃப் ரிவ்யூ சயாரா. இந்த படத்தோட லீடா டெபியூட் ஆக்டர்ஸா அனித் பத்தாவும் அஹான் பாண்டேவும் ப்ளே பண்ணிருக்காங்க. அஹான் பாண்டே கிரிஷ் கபூரா ஒரு அஸ்பைரிங் மியூசிஷியனா ப்ளே பண்ணிருக்காங்க. அனித் பத்தா வாணி பத்ராவா எ broken heart with a beautiful ரைட்டரா ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸும் ரெண்டு ஆர்டிஸ்டும் ஒன்னா மீட் பண்ணி அவங்களுக்குள்ள நடக்கிற கனெக்ஷனும் லவ்வும் பெயினும் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அவங்களுக்குள்ள நடக்கிற லவ் ஸ்டோரி ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸா இல்லாம லிரிக்ஸ் அண்ட் மியூசிக்கா மிக்ஸ் பண்ணி இருக்கும். இது ஒரு மாடர்னான லவ் ஸ்டோரின்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஓல்ட் ஸ்கூல் ரொமான்டிக் லவ் ஸ்டோரி தான். இந்த படத்துல அவங்க இப்ப இருக்கிற டேட்டிங் ஆப்ஸே ட்ரோல் பண்றாங்க. இந்த படத்தோட டெபியூட் லீட்ஸா ப்ளே பண்ணிருக்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அஹான் பாண்டேயோட பெர்ஃபார்மன்ஸ் சர்ப்ரைஸ்லி இன்டென்சிங் ஃபார் a டெபியூட். அந்த கூல் கை மொமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓவர் குக்டா இருந்துச்சு. அனித் பத்தாவோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடத்துலலாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றது நமக்கு பயங்கர இம்பாக்டா இருந்துச்சு. ஒரு சீன், ஒரு மோனோலாக்லாம் வந்துட்டு அவங்க பேசுறது, அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளமை காட்டுறது, அந்த பெயின் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. ஒரு டெபியூட் ஆக்ட்ரஸ் மாதிரியே நமக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆகல. அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியுமே இந்த படத்துல ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. if they continue this they have a great future. பட் ஒரு டெபியூட் பேரா இந்த ஹோல் படத்தையே அவங்க தான் கேரி பண்றாங்க. இந்த படத்தோட மியூசிக் தான் இந்த படத்துக்கே ஒரு பெரிய சோல்னு சொல்லலாம். இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு அர்சல் அப்துல்லா, ஃபஹீம் நிசாமி அண்ட் விஷால் மிஸ்ரா மூணு பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் ஆஷிகி 2 அளவுக்கு நமக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சான்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்ல. ஆனா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிளஸ் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி பை விகாஸ் சிவராமன். விஷுவலி இந்த ஃபிலிம் இஸ் a டாப் நாட்ச். இந்த படத்தோட வீக்னஸ்னா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. இந்த படத்துல வர எல்லா பீட்ஸ்மே அந்த சீன் வரதுக்கு முன்னாடியே நம்மளே கெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் பாக்குறப்போ அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த படத்தோட ஃபீல் பண்ணி அந்த எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். ஆனா இந்த படத்தோட மேக்கிங்கோ இந்த படத்தோட ஸ்டோரியும் வந்துட்டு பெருசா எதுவும் இன்னோவேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அந்த விதத்துல இந்த படம் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. இஃப் யூ ஆர் இன்டு ரொமான்ஸ் வித் சோல், இஃப் யூ மிஸ் த எரா ஆஃப் பாலிவுட் ரெயின் வித் த பெயின், திஸ் ஒன் இஸ் ஃபார் யூ. இந்த படத்தோட ஸ்டோரி, அதுல இருந்த கேரக்டர், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஷிகி 2 வந்துட்டு ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவும் இருக்கலாம், அதே டைம்ல ஆஷிகி 2 பார்க்குற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுறது இந்த படத்துக்கு மைனஸாவும் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மியூசிக்கல் டிராமா, ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் இல்ல ஆஷிகி 2 ஓட ஃபேன்ஸா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம மூவி சஜஷன்ஸ், மூவி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the romantic cinema.